வணக்கம். நமது டிவியின் மாலை நேர பிரதான செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு முஸ்தீபு. ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை ஆராய இலங்கை வரும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் குழு. தென்னக்கோன் மீதான விசாரணை குழு எதிர்வரும் வாரங்களில் நியமனம். ஏப்ரல் 20க்கு பிறகு உயர்தர பரீட்சை பெறுபவர்கள். நுவரெலியாவில் களை கட்டும் வசந்தகால கொண்டாட்டம். மியான்மரில் அதிகாலை மீண்டும் நிலநடுக்கம். தொடர்வன உள்நாட்டு செய்திகள். ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை மறுபரிசீலனை செய்ய ஐரோப்பிய ஒன்றியத்தின் குழு இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளது. ஜிஎஸ்பி பிளஸ் வர்த்தக சலுகை மற்றும் அதன் நிபந்தனைகள் குறித்து ஆய்வு செய்ய ஏப்ரல் மாத இறுதியில் ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த ஒரு குழு இலங்கைக்கு வருகை தரவுள்ளது. ஜிஎஸ்பி பிளஸ் வர்த்தக சலுகை மற்றும் அதன் நிபந்தனைகள் குறித்து அரசாங்க பிரதிநிதிகள் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளுடன் இந்த குழு கலந்துரையாடும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது 28% ஏற்றுமதிகள் ஐரோப்பிய ஒன்றிய சந்தைக்கு செல்வதால் இலங்கையின் ஆடை துறையில் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை முக்கிய பங்கு வகிக்கிறது எனவும் எதிர்க்கட்சி தலைவர் கூறினார். எனவே இலங்கை தொடர்ந்து ஜிஎஸ்பி பிளஸ் வர்த்தக சலுகையை பெறுவதை உறுதி செய்யும் நிபந்தனைகளுக்கு இணங்க அரசாங்கம் செயற்பட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் கேட்டுக்கொண்டார். பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்கு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான முதற்கட்ட கலந்துரையாடல் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி கர்சன நாணயக்கார தலைமையில் கடந்த 11ஆம் திகதி நீதி அமைச்சில் நடைபெற்றது. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்கான குழுவின் தலைவராக ஜனாதிபதி சட்டத்தரணி டிஎன்சி அரசகுலரத்தின நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த கலந்துரையாடலின் போது தற்போதுள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை என்று நீதி அமைச்சர் தெரிவித்தார். புதிய மசோதா உலகளாவிய பயங்கரவாதத்தையும் சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மசோதாவாக இருக்க வேண்டும் எனவும் இந்த நாட்டின் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கருத்து சுதந்திரத்திற்கான மனித உரிமைகளை மீறக்கூடாது எனவும் அமைச்சர் வலியுறுத்தினார். மே மாத தொடக்கத்தில் பொதுமக்களின் கருத்தையும் சிவில் சமூக அமைப்புகளின் கருத்துக்களையும் பெற நடவடிக்கை எடுக்கவும் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் சமூகங்களின் கருத்துக்களையும் பெறவும் அமைச்சர் குழுவிற்கு அறிவுறுத்தினார். போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்வதற்காக நிறுவப்பட்ட குழுவிற்கான உறுப்பினர்கள் நியமனம் அடுத்த வாரம் நடைபெற உள்ளது. போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்வதற்காக நிறுவப்பட்ட குழுவிற்கான உறுப்பினர்கள் நியமனம் அடுத்த வாரம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி சபாநாயகர் இது தொடர்பாக தலைமை நீதிபதி மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. நிலையீட் கட்டளைகளின்படி பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் ஒப்புக்கொண்ட ஒரு நீதிபதியையும் ஒரு நிபுணரையும் தலைமை நீதிபதி இந்த குழுவிற்கு நியமிக்க வேண்டும். மேலும் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் இந்த குழுவின் கட்டாய உறுப்பினராக நியமிக்கப்பட வேண்டும். அதன்படி இந்த குழு அமைக்கப்பட்டவுடன் விசாரணை நடவடிக்கைகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மீதான குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்வதற்கான குழு ஒன்றை நியமிக்கும் பிரேரணை கடந்த 8ஆம் திகதி பாராளுமன்றத்தில் 151 வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. தேசப்பந்து தென்னக்கோனை பதவியில் இருந்து நீக்குவதற்கான முன்மொழிவை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு சபாநாயகரிடம் சமர்ப்பித்திருந்தது. உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் ஏப்ரல் மாதம் 20ஆம் திகதிக்கு பிறகு வெளியிடப்படும் என
பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2023 ஆண்டிற்கான கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையின் முடிவுகள் ஏப்ரல் 20 பிறகு வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஏப்ரல் 20 முன்னர் முடிவுகளை வெளியிட திணைக்களம் முன்னர் திட்டமிட்டிருந்தாலும் பல நடைமுறை சிக்கல்கள் தாமதத்தை ஏற்படுத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த ஆண்டு மொத்தம் 3,31,185 பரீட்சார்த்திகள் தேர்வு எழுதியுள்ளனர். இலங்கை வரலாற்றில் வெளிநாட்டு தொழிலாளர்களிடமிருந்து பெறப்பட்ட இரண்டாவது அதிகளவு பணம் மார்ச் மாதத்தில் பதிவாகியுள்ளது. வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்படும் பணம் தொடர்பில் விசேட அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. இலங்கை வரலாற்றில் வெளிநாட்டு தொழிலாளர்களிடமிருந்து பெறப்பட்ட இரண்டாவது அதிகளவு பணம் 2025 மார்ச் மாதத்தில் பதிவாகியுள்ளது. இந்த பணப்பரிமாற்றத்தின் பெறுமதி 693.3 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். அதன்படி 2025 ஆண்டின் முதல் காலாண்டில் இலங்கை பெற்ற மொத்த வெளிநாட்டு பணம் அனுப்புதல்கள் 1814.4 மில்லியனாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 2024 ஆண்டின் முதல் 3 மாதங்களில் பெறப்பட்ட 1536.1 மில்லியன் டாலர் மதிப்போடு ஒப்பிடும்போது 18.1% அதிகமாகும். 2020 டிசம்பரில் இலங்கை பெற்ற 812.7 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை தவிர்த்து வரலாற்றில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் நாட்டிற்கு அனுப்பிய அதிகபட்ச பணப்பரிமாற்றம் இதுவாகும். இந்த தரவு அறிக்கைகள் இலங்கை மத்திய வங்கியால் வெளியிடப்பட்ட வாராந்த பொருளாதார அறிக்கையிலிருந்து பெறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறு நீர்மின் நிலையங்கள் தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் தீர்மானம் குறித்து சிறிய நீர் மின் உற்பத்தி நிலைய ஊக்குவிப்பாளர்கள் சங்கம் அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. புத்தாண்டு பருவகாலம் ஆரம்பமாகியதுடன் பல சிறிய நீர்மின் நிலையங்களின் செயல்பாட்டை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க இலங்கை மின்சார சபை எடுத்த நடவடிக்கைகள் குறித்து சிறிய நீர் மின் உற்பத்தி நிலைய ஊக்குவிப்பாளர்கள் சங்கம் தமது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. மின்சார வலையமைப்பின் ஸ்திரத்தன்மை காரணமாக மின்சார சபையின் இந்த நடவடிக்கை இலங்கையின் எரிசக்தி துறைக்கு கடுமையான அடியாகும். மேலும் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பிற்கு நேரடி அச்சுறுத்தலாகும் என சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பில் நீர் மின்னுற்பத்தி நிலைய ஊக்குவிப்பாளர்கள் சங்கம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. சிறிய நீர்மின் நிலையங்கள் இலங்கையின் மின்சார கட்டமைப்புக்கு ஒரு அத்தியாவசிய சேவையை வழங்குகின்றன. மேலும் சூரிய சக்தி மற்றும் காற்று போன்ற இடைப்பட்ட மூலங்களை போலல்லாமல் சிறிய நீர்மின் நிலையங்கள் 24 மணி நேரமும் இயங்கும் தொடர்ச்சியான மற்றும் நம்பகமான எரிசக்தி விநியோகமாகும். இந்த மின் உற்பத்தி நிலையங்களை தற்காலிகமாக மூடுவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாக மின்சார சபைக்கு பல நீண்டகால பொருளாதார விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என சங்கம் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி நாட்டின் 450 மெகாவாட் சிறிய நீர்மின் உற்பத்தி திறனை ஒரு நாளைக்கு சுமார் 8 மணி நேரம் இயங்குவதை நிறுத்த இலங்கை மின்சார சபை எடுத்த தீர்மானமானது தேசிய மின் கட்டமைப்புக்கு 1.8 மில்லியன் அலகு மின் விநியோக இழப்பை ஏற்படுத்தும் என்று சங்கம் குற்றஞ்சாட்டியுள்ளது. இதேவேளை இது குறித்து கருத்து தெரிவித்த இலங்கை மின்சார சபை புத்தாண்டு காலத்தில் தொழிற்சாலைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் உட்பட பல இடங்களில் மின்சார நுகர்வு குறைந்து காணப்படுவதால் மின்சாரத்திற்கான கேள்வி குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அதன்படி மின் கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க சிறிய அளவிலான நீர்மின் நிலையங்களை தற்காலிகமாக மூட நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்று மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது. 2025 ஆண்டு புதுவருட உணவு மேசை ஒன்றை தயார்படுத்துவதற்கான செலவு 7% அதிகரித்துள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கூறியுள்ளனர். 2024 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2025 ஆண்டு புதுவருட உணவு மேசை ஒன்றை தயார்படுத்துவதற்கான செலவு 7% அதிகரித்துள்ளது என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். 2024 மார்ச் மாதம் முதல் 2025 மார்ச் மாதத்திற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் மூலப்பொருட்களின் விலைகளில் 7% அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதை பகுப்பாய்வு கண்டறிந்துள்ளது. இதற்கு முதன்மையாக தேங்காய் விலை மற்றும் தேங்காய் எண்ணெய் விலைகள் முறையே 80% மற்றும் 40% அதிகரித்தமையே காரணமாகும். ஏனைய பெரும்பாலான பொருட்களின் விலைகள் குறைந்துள்ளன.
பாரம்பரிய புத்தாண்டு இனிப்பு பண்டங்களில் பொதுவாக பாச்சோறு, கொக்கீஸ், வாழைப்பழம், அல்வா, பணியாரம், தொதல், பயத்தம் பணியாரம் மற்றும் பட்டர் கேக் ஆகியவை பெரும்பாலும் இடம் பிடிக்கும். இதேவேளை இந்த வருடம் இணையத்தினூடாக பலகாரங்கள் அதிகளவில் கொள்வனவு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. புத்தாண்டு உணவு மீசையில் பிரதான அங்கம் வகிக்கும் பலகாரம் ஒன்று இணையத்தினூடாக 100 ரூபாவிலிருந்து 120 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் அஸ்மி இனிப்பு வகை ஒன்றின் விலை 170 ரூபாய்க்கு விற்பனையாகின்றது. தேன்குழல் வகை இனிப்பு ஒன்றின் விலை 100 ரூபாயாகவும், கொக்கீஸ் ஒன்றின் விலை 40 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை இணையத்தினூடாக விற்பனை செய்யப்படுகின்றது. வரலாற்று சிறப்புமிக்க மகா கதிர்காமம் திருத்தலம் இன்று மாலை 6 மணி முதல் மூடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க ருகுணு மகா கதிரகம விகாரையை இன்று மாலை 6 மணி முதல் மூடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டு பிறப்பின் போது பின்பற்றப்படவுள்ள மத கலாச்சார நிகழ்வுகளை முன்னெடுக்கும் வகையில் குறித்த விகாரை இவ்வாறு மூடப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி நாளை மதியம் 1 மணிக்கு பூஜைகளுக்காக விகாரை மீண்டும் திறக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பிலிருந்து செல்லும் குறுகிய ரயில் சேவைகள் மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பிலிருந்து செல்லும் குறுகிய ரயில் சேவைகள் மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்புக்கான ரயில் சேவை வழமை போன்று இடம்பெறும். சித்திரை புது வருடம் காரணமாக குறுகிய தூர ரயில் சேவை இன்று தொடக்கம் மறு அறிவித்தல் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் வசந்தகால கொண்டாட்டம் களை கட்டி வருகின்றது. நுவரெலியாவில் 2025ஆம் ஆண்டிற்கான வசந்தகால கொண்டாட்ட நிகழ்வுகள் கடந்த 1ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நுவரெலியாவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த நிலையில் தற்போது பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமையால் சித்திரை புத்தாண்டு பண்டிகை விடுமுறையை கழிப்பதற்காகவும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தொடர் விடுமுறையை ஒட்டி நுவரெலியாவில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு குடும்பமாக சுற்றுலா பயணிகள் படியெடுத்த வண்ணமாக உள்ளனர். குறிப்பாக நுவரெலியா கிரகரி வாவியில் படகு சவாரி செய்வதற்கும் மட்டக்குதிரையில் சவாரி செய்வதற்கும் சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். நுவரெலியா கிரகரிவாவி பகுதியில் அதிக பூக்கள் கொண்டு பூங்கா அலங்காரங்களையும் இயற்கை அழகை ரசித்து வருகின்றனர். நுவரெலியா மாநகர சபையின் ஏற்பாட்டில் இம்மாதம் 30ஆம் திகதி வரை தினந்தோறும் கலை கலாச்சார விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் களியாட்டு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. இவ்வாறு சுற்றுலா பயணிகள் விடுமுறை நாட்களில் நுவரெலியாவிற்கு வருகை தருவதால் வாகன தரிப்பிடங்களிலும் நுவரெலியா பதுளை, நுவரெலியா கண்டி, நுவரெலியா ஹெடன் போன்ற பிரதான வீதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பிரதான நுழைவாயில் சோதனை சாவடி மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக நடமாடும் பகுதிகளில் கூடுதலான எண்ணிக்கையில் போலீசார் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். நுவரெலியா இயற்கை அழகினால் நிரம்பியிருக்கும் காரணமாக அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள். மேலும் இயற்கையுடன் கூடிய ஒரு பயணம் வேண்டுமென்றால் எவ்விதமான தயக்கமுமின்றி நுவரெலியாவை தெரிவு செய்கின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் எறும்பு கடித்ததில் 21 நாளேயான பெண் சிசு உயிரிழந்துள்ளது. எறும்பு கடித்ததன் காரணமாக கிருமி தொற்று ஏற்பட்டு உடற்கூறுகள் செயலிழந்து பிறந்து 21 நாளேயான பெண் சிசு ஒன்று உயிரிழந்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்த சிசு ஆலடி உடிவில் மானிப்பாயைச் சேர்ந்த தர்சினி குகராஜ் என்ற தம்பதிகளின் 4வது குழந்தையாகும். மேற்படி தம்பதியினருக்கு 3 குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த 22ஆம் திகதி 3ஆம் மாதம் பெண் சிசு பிறந்துள்ளது. இந்த நிலையில் 4 நாட்களுக்கு முன்னர் சிசுவுக்கு எறும்பு கடித்த நிலையில் அதனை அவர் கவனிக்காமல் விட்டதன் காரணமாக நேற்று அதிகாலை பால் குடித்த சிசு மயக்கமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது காலை 9 மணியளவில் சிசு உயிரிழந்துள்ளது. இந்த மரணம் தொடர்பில் திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆறுமுகம் ஜெயபாலசிங்கம் விசாரணை மேற்கொண்டார். புன்னாலைக்கட்டுவன் பகுதியில் டிராக்டர் வண்டியின் பெட்டியுடன் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் புன்னாலைக்கட்டுவன் வடக்கு சந்திக்கு அருகாமையில் இடம்பெற்ற விபத்தில் 2 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் பலாலி கிழக்கு பலாலியைச் சேர்ந்த கந்தவனம் செல்வநாயகம் என்பவர் ஆவார்.
பொன்னாலை கட்டுவன் வடக்கு சந்திக்கு அருகாமையில் உள்ள ஆயக்கடவை பிள்ளையார் கோவிலுக்கு அருகாமையில் நேற்று அதிகாலை 1:15 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பலாலியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி மேற்படி நபர் சென்று கொண்டிருந்த போது பழுதடைந்த நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிராக்டர் வண்டி பெட்டியுடன் மோதுண்டு உயிரிழந்துள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். தொடர்வன சர்வதேச செய்திகள். மியான்மரில் இன்று அதிகாலை மீண்டும் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. மியான்மரில் இன்று அதிகாலை மீண்டும் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 5.6 டிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலத்திலிருந்து 35 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நில அதிர்வால் சொத்துக்களுக்கோ உயிருக்கோ சேதம் இல்லை என தெரிவிக்கப்படுகிறது. நிலநடுக்கத்தின் மையப்பகுதி ஹாங்சென் மாகாணத்திலிருந்து வடமேற்கே சுமார் 271 கிலோமீட்டர் தொலைவில் இருந்ததாக அந்நாட்டின் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்தின் சியாங்மாய் மற்றும் சியாங் ராய் ஆகிய இடங்களில் வசிப்பவர்களால் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. இதேவேளை மார்ச் மாதம் 28 ஏற்பட்ட மிக பெரிய நிலநடுக்கத்திலிருந்து நேற்று வரை மியான்மர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மொத்தம் 468 நில அதிர்வுகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வன விளையாட்டு செய்திகள். IPL 20 கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் ராஜஸ்தான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதவுள்ளன. IPL 20 கிரிக்கெட் தொடரில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு ஜெய்ப்பூரில் நடைபெறும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதவுள்ளன. இரு அணிகளும் தங்களது கடைசி ஆட்டத்தில் தோல்வியை சந்தித்திருந்தன. பெங்களூரு அணி 6 விக்கெட்கள் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியிடமிருந்து, ராஜஸ்தான் அணி 58 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியிடம் வீழ்ந்திருந்தன. மேலதிக செய்திகளை பார்வையிட நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.